கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கால வேளையிலே உண்மையாகவே ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கெஞ்சி கேட்போம். Bye.
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அருமையான ஆசீர்வாதமான 40 நாள் 2 நாள் வேதாட்சிகளுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற மக்கள் சீக்கிரமாக அழைத்து வாரும். வந்திருக்கிறவர்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும் வேதத்தினுடைய சத்தியங்களை மறைப்பொருள்களை எங்களுக்கு விளக்கி காட்டும். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாகத்தான். இயேசுவின் இனி நாமத்திலே என்று கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனுக்கு சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பிப்பார். மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். இந்த 40 நாள் வேதாட்சியிலே தினந்தோறும் நாம் தியானிப்பதற்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நாட்களிலே அவர் ஒரு மலை மேல் ஏறி ராம் முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதுதான் இந்த 40 நாள் வேதாட்சிக்கும் ஆதாரமான வேத வசனம். இயேசு ஜெபம் பண்ணினார். அதுதான் நமக்கும் முன்பாக. இது எதை குறிக்கிறது? தேவனோடு கூட இருந்து தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். தேவ பிரசன்னம் நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும், தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். அதுதான் பிரகாசிப்பது. பிரகாசிப்பது என்றால் லைட் கட்டியில் இருக்கிறது. பிரகாசிப்பது நம்முடைய வாழ்க்கை. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பிரகாசிக்க வேண்டும் என்றால், நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் மலைகள் ஏற வேண்டும். மலைகள் ஏறுவது என்றால் ஜபம் பண்ணுவது. ஜபம் பண்ணுவது என்றால் தேவனோடு நேரத்தை செலவிடுவது. வேதத்தை தியானிப்பதிலும் ஜபம் பண்ணுவதிலும் நம்முடைய நேரத்தை செலவிடும் போது அங்கே நாம் தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர்கிறோம். நாம் தேவனுடைய மகிமையை காண்கிறோம். நாம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். மற்ற மக்கள் பார்க்கும் போது அதை நாம் தேவன் நம்மிடத்தில் இருப்பதை உணர்வார்கள். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு அனுபவம். ஆகினால இந்த யாத்திராகமம் 34 33 என்ன சொல்றது? மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஏன் முக்காடு போட்டான்? ஜனங்கள் பயந்தார்கள். இவரிடத்திலே பிரகாசம், மோசையின் முகத்திலே பிரகாசம் இருந்தது. அது மோசைக்கு தெரியாது, ஆனால் ஜனங்கள் அதை கண்டார்கள். மோசே தன்னுடைய முகம் பிரகாசிப்பதை அறியாதிருந்தான், உணராதிருந்தான். இவனுக்கு தெரியாது.
ஜனங்கள் அதை கண்டார்கள். ஆனால் அது தேவ பிரசன்னம், அது தேவ மகிமை, அதை காண வேண்டும். அதை காத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் ஜனங்கள் பயப்படுகிறார்களே என்று சொல்லி முக்காடு போட்டுக் கொண்டிருந்தார். இன்னைக்கு உலகத்துல அநேக முக்காடு போடுகிறார்கள். எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் முக்காடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கில் போகும்போது, ஸ்கூட்டில் போகும்போது முக்காடு பெண்கள் முக்காடு போட்டுக் கொள்கிறார். முக்காடு போட்டு போறார். எல்லாத்தையும் மூடிக்கொண்டு துணியை போட்டு மறைத்துக் கொண்டு போகிறார். எதுக்காக மறைத்துக் கொள்கிறார்கள்? வெயிலுக்காக போடுறாங்க. பாஸ்டமா சொல்றாங்க. அவன் உண்மையாவே வெயிலுக்காக தான் போடுறாங்க. வெயிலுக்காக போட்டா தப்பு இல்லை. ஆனால் நான் முகம் தெரிஞ்சுக்கூடாது. நான் யாரும் யாரும் பார்த்து விடக்கூடாது. தவறான காரியத்துக்காக பயன்படுத்துகிறார் முக்காடு. தாமார், மோசேயுடைய மருமகள் தாமார் முக்காடு போட்டாள். எதுக்காக முக்காடு போட்டாள்? தன் மாமனாரோடு தவறாக நடப்பதற்காக முக்காடு போட்டார். இப்படி பல வகைகளிலே பல நோக்கங்களுக்காக முக்காடு போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே மோசே முக்காடு போட்டுக் கொண்டால் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அதாவது தன் முகத்தை மறைப்பதற்காக. ஜனங்கள் தன் முகம் பிரகாசிப்பதை பார்க்கக்கூடாது. தன் முகத்திலே தேவ மகிமை இருப்பதை, தேவ பிரசன்னம் இருப்பதை ஜனங்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். அது பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்துக் கொண்டார். அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்கள் இன்னைக்கு ஜனங்கள் விருப்பத்துக்கு நாம் அநேக நேரங்களிலே காரியங்களை செய்ய வேண்டியதாக. ஜனங்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படித்தான் ஊழியக்காரர்கள் கூட அநேகர் அங்கே நடந்து கொள்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் முக்காடு இன்னும் என்ன காரியங்கள் அடைகிறது? முக்காடு போடுவதில்லை. ரெபெக்காள் முக்காடு போட்டாள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 64, 65 ஆகிய 2 வசனங்களை வாசிங்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 64, 65 வசனம். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரர் சொன்னார். அப்பொழுது அவன் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். இங்கே எதுக்காக முக்காடு போட்டால்? கனம் பண்ண முடியாது, மரியாதை செலுத்த முடியாது. கனம், பெரியவருக்கு கனப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, இந்த முக்காடு போடுவது தன்னை தாழ்த்திக் கொள்வதற்கு அடையாளமாக. அது மட்டுமல்ல, இந்த முக்காடு போடுவதனாலே நான் உமக்கு அடிமை, தாழ்மை, கீழ்ப்படிதல். நான் உனக்கு கீழ்ப்படிவேன், கீழ்ப்படித்து நடப்பேன், கீழ்ப்படித்து வாழ்வேன். இப்படி முக்காடு போடுவது பல காரணங்கள், அர்த்தங்கள் உள்ளன. அந்த விதமாக
முக்காடு போட்டாங்க. அதனால இது அவசியம்தான். அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு நோக்கத்தோடு முக்காடு போட்டால் நல்லதுதான். இந்த முக்காடு சபையில பெண்கள் எல்லாரும் கட்டாயம் முக்காடு போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று நான் கண்டிப்பாக சொல்வதில்லை. முக்காடு போட்டது நல்லது, அது நல்லதுதான். அது ஒன்றும் நேரத்தை சொல்லி இருக்கிறது, நல்லதுதான். சிலருக்கு விருப்பமில்லை, என்ன பண்ணுறது? ஆனால் வேதத்திலேயே இந்த முக்காடு போடுவதை குறித்து சில வசனங்கள் முக்காடு போட சொல்கிறது, சில வசனங்கள் முக்காடு தேவையில்லை என்றும் சொல்வது போல இருக்கிறது. எதுவும் சரியாக தெளிவாக நமக்கு இல்லாதபடினால நமக்கு இருக்கின்ற தொல்லை என்று சொல்லி நான் இதை கண்டிப்பாக இந்த போதனையை சொல்வதில்லை. அநேக சபைகளில் சில சபைகளில் முக்காடு போட வேண்டும் கண்டிப்பாக சொல்கிறார்கள். முக்காடு போடுவது நல்லதுதான். ஒரு அடக்கம், ஒரு ஒழுக்கம், ஒரு அடக்கத்தை குறிக்கிறது, ஒழுக்கத்தை குறிக்கிறது. நம்மை அதை மற்றவர்கள் பார்த்து இச்சித்து விடக்கூடாது, கவர்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கே முக்காடு போட்டுக்கொண்டு இப்படி பல நல்ல நோக்கங்களுக்காக முக்காடு போடுவது நல்லது. அதனால அது உங்கள் விருப்பத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். இங்க நேரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பிரிவுகள் இருந்தன. ஒன்று வெளிப்பிரகாரம், அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலம், அதற்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வெளிப்பிரகாரத்தில் எல்லாரும் வரலாம், ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாரும் வர முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வரலாம். மகா பரிசுத்தத்துக்குள்ளே குறிப்பிட்ட ஆட்கள் கூட வரக்கூடாது, ஆசாரியன் மட்டும்தான் போக வேண்டும். இதுதான் அந்த தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால யாரும் வரக்கூடாது. அதற்காக என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? திரைச்சீலை போடப்பட்டிருந்தது. ஜனங்கள் பார்த்து பயப்படக்கூடாது. இப்படி பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி 7 வார்த்தைகளை சொல்லி கடைசியாக முடித்து விட்டார், எல்லாத்தையும் முடித்து விட்டார், முடிந்தது என்று சொல்லி கடைசியாக ஜீவனை விட்ட போது மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமி மதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அங்கே இயேசு எல்லாத்தையும் சிலுவையை முடித்து விட்டார். திரைச்சீலை என்பது முக்காடு தான். முக்காடுக்கு ஆங்கிலத்தில் வெய், திரைச்சீலைக்கும் அதே பெயர் தான், வெய். அதனால் திரைச்சீலை என்றால் முக்காடு என்றால் 2 ஒன்று தான். அதை மறைக்க முடியாத அது பழைய ஏற்பாட்டிலே போடப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே போடப்பட்ட அந்த திரைச்சீலை
தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. தானாக கிழித்து விட்டது. யாரும் அதை போய் கிழிக்கவில்லை. ஏன் மேலிருந்து கிழிச்சார்? ஏன் மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது? கீழிருந்து மேல கிழிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு வேலை கீழே அவன் பூச்சி கிழிச்சுட்டான் என்று சொல்வார். ஆனால் கீழே யாரும் பூச்சி கிழிக்கவே இல்லை. அது மேல இருந்து கிழித்தது. கர்த்தரே அதை கிழித்து விட்டார். அந்த திரைச்சியை எடுத்து விட்டார். இங்கே ஆகினால இன்றைக்கு இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இனிமேல் முக்காடு தேவையில்லை. நாம் தைரியமாக தேவாலயத்திற்குள்ளே தேவனிடத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். 1-2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 14 வரை இந்த முக்காட்டை பற்றி சொல்லியிருக்கிறது. மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுவதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிற அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டது. இதெல்லாம் வாசிக்கும் போது முக்காடு போடவில்லை, முக்காடு போட தேவையில்லை என்பது போல அப்படிப்பட்ட வசனங்களும் இங்கே நாம் வாசிக்கிறோம். 15 மோசையும் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. 16 அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். நாம் மனம் திரும்பி விட்டால், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி விடுகிறார். மகா பரிசுத்தத்துக்குள்ளாக நுழைய முடியாது. தேவத்தில் நுழைய முடியாது. தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாது. தேவ மகிமைக்குள்ளாக நாம் இருக்க முடியாது. அந்த தகுதியை தேவன் நமக்கு தந்து விடுகிறார். மரியாதைக்காக போடலாம், கனம் பண்ண முடியாத போடலாம். அதனால முக்காடு போடுங்கள் என்று நான் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அது முக்காடு போடாதீர்கள் என்றும் நான் சொல்வதில்லை. ஆனால் அவர்களுடைய முக்காடு போட்டால் நல்லது என்பதையும் நான் அறிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது அங்கே 16 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரை ஆவி எங்கே அங்கே விடுதலை கொண்டு 18 என்று நாம் எல்லாரும் திறந்த முகமாய், அது முன்னாடி அப்படி கிடையாது. ஆனால் இப்பொழுது நம்ம திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அதனால நாம் தேவ சமூகத்திலே நாம் தெரிஞ்சுக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும், மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். நம்மிடத்திலே நாம் இப்பொழுது அந்த மகிமையை பெற்றுக் கொண்டதினால ஜனங்கள் பார்த்து பயப்படுவார்கள் என்று முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடத்தில் தேவன் இருக்கிறார், தேவன் நம்மிடத்தில் பிரகாசிக்கிறார், நம்மிடத்தில் தேவன் அங்கே பிரசன்னம் இருக்கிறது, தேவ மகிமை நம்மிடத்தில் இருக்கிறது. அதை மக்கள் பார்த்து பயப்படுவார்கள். நாம் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இடத்துல பெண்கள் தான் முக்காடு போட வேண்டும் என்று இருக்கிறது.
ஆண்கள் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் முக்காடு போடவில்லை என்றால் அது அவலட்சணமாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆண்கள் முக்காடு போட்டால் அதுவும் போட்டால் அவலட்சியமாக இருக்கிறது. இப்படிலாம் வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் வேதம் கூறுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில இயேசு பிரகாசிக்க வேண்டும், இயேசு வெளிப்பட வேண்டும். மக்கள், நம்மை பார்க்கிற மக்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிற மக்கள் பாவ உணர்வடைய வேண்டும். நம்மை பார்க்கிற மக்கள் பயப்படக்கூடாது, தெய்வ பயம் உண்டாக வேண்டும். ஆகிய நம்மை பார்க்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரும் எப்போது வேண்டும் என்றாலும் தேவனத்திலே சேரலாம். முக்கால் கிடையாது, திருச்சியை முக்காட்டை கிழித்து விட்டார். அதனால இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில முக்காடு போடுகிறோமோ போடவில்லையோ அது காரணம் அல்ல. வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். தேவ மகிமையை ஜனங்கள் பார்க்க வேண்டும். இவர்தான் மெய்யான தேவன், இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அந்த தெய்வ பயத்தை தான் உண்டாக்க வேண்டும். மோசையை பார்த்து ஜனங்கள் பயந்தது போல அப்படி அல்ல. மக்களுக்குள்ள தெய்வ பயம், ஒரு பய பக்தி அது உண்டாக வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கை இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். மோசே மலையிலே பெற்ற அனுபவம் இது. மலையிலே தேவ சமூகத்திலே 40 நாள் புசியாமலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் அங்கே தேவ சமூகத்தில் காத்திருந்தபடியாலே அவருடைய முகம் பிரகாசித்தது. எதை குறிக்கிறது? நாம் கூட தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நாம் நேரத்தை செலவிட்டு தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது, நேரத்தை செலவிடும் போது நாமும் பிரகாசிப்போம். அங்கே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேக மனம் திரும்புவார்கள். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. முக்காடு போடுறோமோ போடுறீங்க, அதை முக்காடு எல்லாருக்கும் போட வேண்டும். அது தேவன் சமூகத்தில் வரும்போது, பிரசனத்தில் வரும்போது, அங்கே ஜெபம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, இப்படி சில சந்தர்ப்பங்களை போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆகியனால சிலர் முக்காடு போடாமலே பிரசங்கம் பண்ணுகிறார். யூடியூப்ல நான் பார்த்தேன், கணவன் மணி 2 பேர் பிரசங்கம் பண்ணுகிறார். முக்காடு போடுறத பார்த்து பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் அந்த அம்மா முக்காடு போடாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்காடு போட வேண்டும் என்று பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த அம்மா முக்காடு போடாமே பண்ணிக்கிறாங்க. அதை நான் குறை சொல்லவில்லை, அது தவறு என்று சொல்லவில்லை. அது அவர்களுடைய விருப்பம். அதனால நாம் நமக்கு எப்படி தனிப்பட்ட ஒரு விருப்பம், அதனால சில நேரங்களிலே தேவனுக்கு கனத்தை செலுத்துவது, கனம் பண்ணுவது, வாழ்க்கையில அமைதி உட்கார்ந்து ஒரு அமைதி அடக்கத்தை குறிக்கிறது. முக்காடு போட்டு வெட்டி போட்டுக்கொண்டு
அமைதியாக இல்லாமல், அடக்கம் இல்லாமல் அங்கே இருப்பது சரியாது. அதனால் முக்காடு முக்கியம் அல்ல, அமைதி, ஒழுக்கம், அடக்கம், கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்துவது. அந்த அடையாளமாக முக்காடு. முக்காடு போடுகிறோமோ போடவில்லையோ அது கனம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அடக்கம் வேண்டும், அமைதி வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். முக்காடு போட்டு கனம் பண்ணாமல், ஒழுக்கம் இல்லாமல், கீழ்ப்படியாமல் அங்கே இருந்தால் அது பிரயோஜனம். முக்காடு போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அங்கே எது முக்கியம் அதை கவனிக்க வேண்டும். முக்கியம் இல்லாததை அது செய்வது தவறு ஒன்றுமில்லை, ஆனால் முக்கியமானதை விட்டுவிடக்கூடாது. அதனால நாம் மகளிர் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுவோம். மலை மேலத்தான் ஏற வேண்டும் என்று எல்லாம் மலை மேலே ஏற முடியாது, முட்டி வலி அங்கே ஏற முடியாது. சின்ன வயசாக இருந்தால் ஏறலாம், வயதாகிட்டா மலை மேலே ஏற முடியாது. சரி, சின்ன வயசாக இருந்தால் கூட ஏற முடியாது, எல்லாராலும் ஏற முடியாது. ஏற முடிந்தவர்கள் ஏறலாம். ஆனால் மலை மேலே ஏறுவது முக்கியம் அல்ல, ஜபம் பண்ணுவது முக்கியம். தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுவது, வேதத்தை வாசிப்பதிலும் ஜபம் பண்ணுவதிலும் நேரத்தை செலவிடுவது, அதுதான் முக்கியம். ஆகையால அது மலை மலை ஏறித்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. வீட்டிலிருந்தும் செய்யலாம், நம்ம வேலை ஸ்தலங்களிலும் கூட செய்யலாம், நம்முடைய எங்கிருந்தாலும் செய்யலாம். இயேசு மலையிலும் ஏறியும் ஜபம் பண்ணினார், மனாந்தரமான இடத்திலும் ஜபம் பண்ணினார், கெத்செமனே தோட்டத்திலும் ஜபம் பண்ணினார், கடைசியாக கல்வாரி சீமையில் தொங்கிக் கொண்டும் ஜபம் பண்ணினார். அதனால் ஜபம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அது நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் பிடிச்சுக்கணும். அப்போதுதான் பிரகாசிக்க முடியும். முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பிரகாசிக்கிறது எல்லாரும் பார்க்க வேண்டும். பார்த்து பயப்படுகிறார்கள், முக்காடு போட வேண்டும். முக்காடு தேவையில்லை. அங்கே எல்லா ஜனத்தையும் பார்க்க வேண்டும். நம்முடைய குணத்தை பார்க்க வேண்டும், நம்முடைய சுபாவத்தை பார்க்க வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிந்திருப்பதாக பார்க்க வேண்டும். அதை பார்த்தால்தான் ஜனங்களுக்கு மனம் திரும்புவார்கள். அந்த கெட்ட சுபாவங்கள், கோபங்கள், பல விதமான பாவங்கள், பிரிவில்லாத எண்ணங்கள், அதெல்லாத்தையும் மக்கள் பார்த்தால் யாரும் மனம் திரும்ப மாட்டார். தேவன் நாம் தூஷிக்கிறோம். அப்படி இல்லாதவர்களுக்கு நாம் மலைமேல் ஏற வேண்டும். அதில் ஏறுவதென்றால் ஜபம், வேதத்தை தியானிப்பது, தேவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். நாம் தேவனத்தில் பேச வேண்டும். இதுதான் ஜபம். எப்படி மூச்சு உள்ளே இருக்கிறோம், உள்ளே இருக்கிறதோடு நின்று போவத வெளியே விடுகிறோம். மூச்சு உள்ளே இழுப்பது, வெளியே விடுவது, ரெண்டுமே அவசியம். தேவன் நம்மோடு பேச வேண்டும், நாமும் தேவனத்தில் பேச வேண்டும். ரெண்டுமே அவசியம். நீயே பேசிக் கொண்டிருக்க கூடாது. தேவன் பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். சரி, இல்லே பேசிப்பாங்க. நம்ம பேசுவதற்கு டைம் இல்லை, கேப் இல்லை. அதனால கேப் கொடுக்கணும். ஆண்டவர் பேச, கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு நாம் காத்திருக்கணும். அப்போதுதான் நாம் பிரகாசிக்க முடியும். நம்மை பார்த்து அநேக மனம் திரும்புவார். கண்ணை மூடி கர்த்தருக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கேட்ட சத்தியத்தை நிறுவப்படுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக
யாராவது பாட்டு ஒரு பாட்டு பாடலாம்னு இருந்தேன், அதை மறந்து. சரி, அது எனக்கு பாடலாம். பாஸ்டர் ஞாபகப்படுத்தினாங்க. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 107ஆம் பாடல். சாத்தான்
ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை சுருக்கமாக ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.